பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நிகழ்ச்சி நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர்னா நன்றி சொல்றேன். என்னோட கூட யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம் எடுத்துக்கோங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமீன். இது யார் சொல்லுது? யோபு பக்தன் சொல்றாரு. அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க எல்லாமே மரித்த நிலைமை. பிள்ளைங்க போயாச்சு, ஆடு மாடுகள் ஆஸ்தி சம்பத்து எல்லாம் போயாச்சு, ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் குற்றம் படுத்துறாங்க. ஒரு பக்கம் மனைவியே நீங்க தேவனை தூஷப்படுத்தி நீங்க மறித்து கூட போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிடுச்சு. அந்த நிலைமையில அவருக்கு வாழ்க்கை இல்லை, ஆஸ்தி சம்பத்து இல்லை, பொருளாதாரத்துல கஷ்டம், எக்கனாமிக்கல் எல்லா இதுலயும் கஷ்டம், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் இதுலயும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ஒரு மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? அவருக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், எந்த சூழ்நிலை வேணாலும் மறிச்சு கிடக்கலாம், எது வேணாலும் மறிச்ச நிலைமையில இருக்கலாம். ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நான் அவரை காண்பேன், என் கண்களால் காண்பேன். இவர் இதுல சொல்றதை இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு கண்ணோக்கு பார்வை அவருக்கு இருக்கு. அதேதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஊழியத்துல இருக்கீங்களா, உங்க பிள்ளைங்க படிப்பு விஷயம், இல்ல பிள்ளைங்க கல்யாண வாழ்க்கையா, இல்ல உங்களோட பிசினஸா, நீங்க வேலை செய்யற இடமா, இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையா, எந்த நிலைமை உங்களுக்கு மறிச்ச நிலைமையில இருக்கு, இல்ல நீங்க ஆவிக்குரிய நிலைமையில மறித்து கிடக்க என்னால எழும்பவே முடியலன்னு சொல்றீங்க. எது வேணாலும் மறிச்சு போய் இருக்கலாங்க. ஆனா மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்தவர். மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன், இதோ எழுந்தேன் என்று உன்னதமான தேவன் அவரை, நம் மீட்பரை இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பியிருக்கார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம சூழ்நிலை மறித்த நிலைமையா காணப்பட்டாலும் சகாலத்தையும் உயிரோடு எழுப்பக்கூடிய உன்னதமான தேவன் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க அறிக்கையிடுங்க. அந்த இடத்துல எந்த விதத்துல உங்களுக்கு அந்த மறிச்ச நிலைமை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த விஷயத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்க நீங்க அறிக்கையிட்டு அந்த விஷயத்துக்காக ஜபிக்கரிச்சு மறித்து கிடக்கிற அந்த இடத்துல நிச்சயமா மீட்பர் அந்த இடத்துல இடைப்படுவார். அவர் உயிரோடு இருக்கிறது போல சகலத்தையும் உயிரோடு எழுப்புவார். ஆமீன். வாங்க நம்ம ஜபிக்கலாம். தகப்பனே, ஆண்டவரே, யோபு பக்தன் சொன்னது போல ஆண்டவரே, என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் தகப்பனே. கடைசி காலத்தில் எங்கள் கண்கள் காணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஒரு விசை ஆண்டவரே தேவ ஜனங்களுக்காக இப்பொழுது நிற்கிறேன் ஏசப்பா. யார் யாரெல்லாம் எந்தெந்த நிலைமையில மறித்து கிடக்கிறார்களோ, ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், பூமிக்குரிய நன்மைகளா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியத்துல இருக்கலாம் தகப்பனே, பிள்ளைகளோட வாழ்க்கையாக இருக்கலாம் தகப்பனே, எதுவாக மறித்து கிடந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் உயிரோடு எழுப்புவதற்காக நன்றி தகப்பனே. அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல ராஜா, அவர்கள் ஆத்மாக்கள் நரகத்துக்கு போய் விடாத படிக்கு ஆண்டவரே உங்களும் வருகையிலோ ஆண்டவரே உமக்கு சித்தமான அவர்கள் மறித்த பின்போ எப்பொழுதும் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறது போல அந்த ஆத்மா நரகத்துக்கு சென்று விடாத படிக்கு உம்முண்ட சேர அவர்களை உயிரோடு நீர் எழுப்புவதற்காக நன்றி தகப்பனே. அந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றுவதற்காக நன்றி தகப்பனே. யார் யாரெல்லாம் இப்பொழுது துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, மறித்த நிலைமையில இருக்கிறான் ராஜா, கர்ப்பம் மறித்து இருக்கிற நிலைமையில இருக்கிறான் ராஜா, மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் தகப்பனே. அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். கர்ப்பத்தின் கனிகளை தந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. யோபு பக்தன் சொன்னது போல அவர் சொல்றாரு, கடைசியில என் கண்கள் காணும் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ. அது போல நம் கண்கள் காணும் அந்த ஆத்மாவை நம்ம கர்த்தருக்காக பிடித்து வைத்து அவர் பக்கமே மனம் திரும்பி அவர் வழியில நடக்கரிச்சே நிச்சயமா நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் நம் கண்கள் அவரை காணும். ஆமீன். God bless you.